Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம cheesy bread omelette எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு bell icon இருக்கும். அந்த bell icon-ஐ கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இத செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 2 எக் நார்மல் எக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 3 எக் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 எக் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம பிரேக் பண்ணி எடுத்துட்டு இது கூட சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ தவாவில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ண எக்கை இதில் போர் பண்ணிடலாம். போர் பண்ணிவிட்டு இதை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணுவோம். மோஸ்ட்டாக லோ ஃப்ளேம் தான். அப்புறம் இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நான் மொஸ்ரேலா சீஸ் இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 2 பிரெட் ஸ்லைஸ், நான் நார்மல் பிரெட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி நான் ஃபியூ ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீன் சட்னி நல்லா கொஞ்சம் திக் லேயராக நீங்கள் போடணும். 2 ஸ்லைஸ்லையுமே நான் இது அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பைட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் நல்லா ஃபீல் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நான் மொஸ்ரேலா சீஸ் ஆட் பண்ணுறேன். இது பீஸாக்கு யூஸ் பண்ணுற சீஸ் தான். அதை தான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் எந்த மாதிரி சீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றது. இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த எக்கை சைடாக நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். நான் மெயினாக இதில் நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். இதை ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அந்த சீஸ் கரெக்டாக மெல்ட் ஆகி உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ண அப்புறம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மாற்றி மாற்றி திருப்பி 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ் கரெக்டாக மெல்ட் ஆகி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மாற்றி மாற்றி திருப்பி தான் இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக அமுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஷேட் கலர் வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் அது உள்ளேயும் உங்களுக்கு அந்த சீஸ் குக் ஆகி மெல்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் சட்னியோட லிங்க்கு நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்து இந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிட்ஸ்க்கும் இது பிடிக்கும். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.